9th 10th மட்டும் தான் இங்க படிச்சேன். 9th படிக்கும்போது 9C அப்ப இருக்க என்னோட பாடி லாங்குவேஜ் இப்ப நான் இருக்கிறது கண்டிப்பா நிச்சயமா சம்பந்தமே கிடையாது. யார் பார்த்தாலும் என்ன ஐடென்டிஃபை பண்ண முடியாது. 9Cலயும் ஃபர்ஸ்ட் நிப்பேன். பேர் அழகேஸ்வரன், ரோல் நம்பர்லயும் ஃபர்ஸ்ட் இருப்பேன். என்னால பிட் அடிக்க முடியாது, யாரையும் பார்த்து முடியாது. முதல் கொஸ்டின் எனக்கு தான் வரும். இங்க இருக்கும்போது முதல் கொஸ்டின் வந்து கிளாரா போய் டீச்சரிங்கன்னு என்ன கேட்பாங்க, நீ சொல்லு அப்படிமா. முதல்ல அடி வாங்குவேன். பின்னால இருக்கவங்க ப்ரிப்பேர் ஆயிடுறாங்க. இது இங்க மட்டும் நடக்கல. நான் கிராஜுவேட்ல 6th வந்து ஜாயின் பண்ண ஹாஸ்டல்ல. 6th இருந்து இங்க படிச்ச வரைக்கும் எனக்கு எப்பயுமே அசம்பிளில ஃபர்ஸ்ட் நிப்பேன். நான் லேட்டா வருவேன், அடிச்சு முதல்ல கொண்டு நிக்க வைப்பாங்க. சோ அந்த அழகேஸ்வரன்ற பேர் வந்து எல்லாத்தையுமே ரெஜிஸ்டர்ல ஏல முதல் நம்பரா இருக்கும். எக்ஸாம் ரோல் நம்பர்லயே இருக்கும். பப்ளிக் எக்ஸாம்ல எழுதும் போதும் ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் இருக்கான். இப்படியே பார்த்தே இருப்பாங்க எல்லாரும். என்னால எதுவுமே பண்ண முடியல. அதனால எல்லாரும் நினைச்சுப்பாங்க மேபி நல்ல ஸ்டூடெண்ட் அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. 9Cல நிறைய சுதாகர் சார் ஹிஸ்டரி எடுத்தாங்க. ஏன்னா 9Cல படிக்கும்போது ஹிஸ்டரி புக்கே வாங்காம ஹிஸ்டரி பாஸ் பண்ண ஒரே ஆள் நானா தான் இருப்பேன். நான் கடைசி வரைக்கும் நான் புக்கு வாங்கல. எனக்கு இன்னுமே அந்த கிளாஸ் ரூம் பார்த்தா எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு. ஆக்சுவலா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவேன், அவங்க யாருக்கும் பெருசா தெரியல. ஏன்னா அப்போ வந்து இன்னைக்கு எஜுகேஷன் ரொம்ப வேற பேட்டர்ன் ஆயிடுச்சு. அன்னைக்கு இருந்த சுச்சுவேஷன்ல வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும். படிக்கணும்னா அடுத்த பீரியட்ல சோசியலா இருக்கும்போது கரெக்டா அந்த நேரத்துல இங்கிலீஷ் பீரியட் ஏதாவது நடக்கும்போது எடுத்து படிப்பேன். அப்போ பக்கத்துல இருக்க யாராவது கண்டிப்பா லேடிஸ் பத்தி உங்களுக்கு தெரியும், அவங்க யாராவது வந்து உடனே யாராவது போட்டு கொடுத்துருவாங்க பக்கத்துல. இந்த பையன் புக்கு கிடையாது படிக்கிறேன், அந்த மாதிரிலாம் அடி வாங்கிருக்கேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. அப்புறம் 10th வரும்போது இதேதான். இந்த ஃபர்ஸ்ட் சீட்டு ஃபர்ஸ்ட் எல்லா பீரியட்லயும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் எனக்கு தான் வரும். அடியை நான் தான் வாங்கினேன். ஸோ அது எனக்கு வந்து பெரிய மெமரி. அது இல்லாம ஒரு 9th முடிஞ்சு 10thல நினைக்கிறேன், ஐ திங்க் கரெக்டா எனக்கு சொல்றது இல்லை. 9th 10thல ஒரு டிராமா போட்டோம் அந்த இடத்துல. ஸோ இந்த ரூமும் அந்த செட்டப்பும் பார்த்தா அப்படியே இருக்கு, என்னால மறக்க முடியாது. ஏன்னா நான் போட்டது ஒரு லேடி கெட்டப்பு. அன்னைக்கு எப்படி சிரிச்சிருப்பாங்கன்றது பிரின்ஸுக்கு ஆமோஸ்ட்லாம் தெரியும். நான் ஹாஸ்டல்ல இருந்து வரும்போது அங்க இருந்த ஆயாமா வந்து எனக்கு சாரி எல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. அந்த சாரி எல்லாம் எடுத்து வந்து கட்டிட்டு பயங்கர கலாட்டாலாம் பண்ணி அந்த போட்டோஸ் என்கிட்ட இருந்தது. என்னோட பேக்ல இருந்து எடுத்து வைக்கும்போது ஒரு நாள் பேர் பொண்ணு சன் பையன் பார்த்துட்டு கேட்டான், என்னப்பா இதுல என்னப்பா பேய் மாதிரி இருக்காங்க யாரும். அவன் சொன்னேன், இதுல யாரா கண்டுபிடிக்க முடிஞ்சுன்னா உங்க அப்பா எங்க இருக்கேன்னு சொன்னா கடைசி வரைக்கும் யாருமே சொல்ல, பரவாயில்ல தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சேன். என் பையன் என்ன பண்ணா எடுத்து குரூப்ல, எங்க ஃபேமிலி குரூப்ல போட்டேன். எங்க அப்பா நான் என்னவோ பெரிய டான் மாதிரி, நான் வாங்கினதெல்லாம் அடிதான் வாங்கினேன். ஆக்சுவலா டிராமா போட்டு இவங்கலாம் சேர்ந்து என்ன பயங்கர கரெக்டா பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் என்னால ஒரு மறக்க முடியாத ரொம்ப மெமரிஸ் அது. கிளாராபாய் டீச்சரோட ஒரு தடவை ஒரு மார்க்குக்கு ரொம்ப நான் ஃபீல் பண்ண, எனக்கு மார்க் கம்மியா போட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட சண்டைலாம் போக முடியாது. அப்ப இருந்தது வேற திங்கிய கொண்டு இருக்கும். ஸோ அவங்ககிட்ட எனக்கு கம்மியா போட்டீங்க நின்றுட்டே இருந்தேன். அவங்க கன்சிடரே பண்ணல, அவங்க மற்றவங்களாம் போட்டிருந்தாங்கன்னு நினைச்சேன். அடுத்த வாட்டி இதோட நிறைய மார்க் ஆகும். கடைசி வரைக்கும் அந்த 50 மார்க் தான் வாங்க, மேக்ஸ்ல தாண்டவே இல்லை. நான் ஜேக்கப் பால்ராஜ், பிரின்ஸ், ஆமோஸ் எல்லாம் வந்து நான் 9C போயிட்ட பிறகு அவங்க பெரிய டான். ஆனால் வாலிபால்ல பயங்கரமா இருப்பாங்க. சரி நம்மளால விளையாட முடியல அப்படின்னு. 10th வந்ததுக்கு அப்புறம் முதல்ல என்ன முன்னாடி உட்கார வச்சிட்டீங்கன்னா பின்னாடி ஜாலியா இருப்பாங்க.